நார்மலி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் நல்லா பண்ணாத டைமில் கோல்டு நல்லா பண்ணும். பெரும்பாலான ட்ரெண்ட் அப்படி தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் நார்மலாகவே ஒரு 10% 15% லெவலுக்கு கோல்டும் ஒரு 5% அளவுக்கு சில்வரும் வச்சுப்பாங்க. ரிஸ்க்கும் ரிட்டர்னும் நல்லா பேலன்ஸ் ஆகிடும். ரிட்டர்னும் டீசெண்டாக இருக்கும், ரிஸ்க்கும் பெரிய லெவலுக்கு இருக்காது. ஸோ இந்த லெவலுக்கு பேலன்ஸ்டாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்கையும் ரிட்டர்னையும் மேனேஜ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வரேன். அதுக்கான முதல் படியாக நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த முதல் படியாக இந்த ஃபண்ட் எடுத்துக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது 2025 பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன், எல்லா அசெட் கிளாஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அதுதான் கரெக்டான ஒரு வழி அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிற அளவுக்கு இருந்தது வேரியஸ் அசெட் கிளாஸோட ரிட்டர்ன். டொமஸ்டிக் ஈக்விட்டி நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 10% தான் ரிட்டர்ன் கொடுத்தது. கோல்டு சில்வர் ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. நிறைய குளோபல் ஃபண்ட்ஸ், அதாவது குளோபல் ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. இதோட கலவையெல்லாம் கரெக்டாக தேவையான அளவுக்கு இருந்ததுன்னா அந்த போர்ட்ஃபோலியோ நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து ப்ராப்பர் கலவையாக இருக்கிற ஒரு ஃபண்டு தான் மல்டி அசெட் ஃபண்ட். இந்த மல்டி அசெட் ஃபண்டில் இது எல்லாத்தோடையும் கலவை இருக்கும். ஸோ அப்படி அந்த கேட்டகரியில் ஒரு முக்கியமான ஒரு ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட் என்ன பண்ணுறது, இந்த ஃபண்டு 35% அளவுக்கு இந்தியன் ஈக்விட்டிஸ், அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுது. நார்மலி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15% 20% லெவலுக்கு குளோபல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 15-20% அளவுக்கு தங்கத்திலையும் சில்வர்லையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிறது கடன் பத்திரம், அதாவது டெட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா 35% அளவுக்கு மட்டும்தான் டொமஸ்டிக் ஈக்விட்டிஸ். டொமஸ்டிக் ஈக்விட்டிஸ் நல்லா பண்ணுச்சுன்னா 35% போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணும். சுமாராக போச்சுன்னா அந்த 35% அளவுக்கான போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் பாதிக்கப்படுது. நார்மலி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் நல்லா பண்ணாத டைமில் கோல்டு நல்லா பண்ணும். பெரும்பாலான ட்ரெண்ட் அப்படி தான். ஈக்விட்டியும் கோல்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதுக்கு விதிவிலக்காக இருந்தது கடந்த 2-3 வருஷம். அதாவது 2024 பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியும் நல்லா பண்ணிச்சு, கோல்டு நல்லா பண்ணிச்சு. அது எப்பவும் நடக்கிற விஷயம் இல்லை, பட் பெரும்பாலான டைமில் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ஸோ ஈக்விட்டியை 35% நல்லா பண்ணலையா, அந்த டைமில் நார்மலி ஃபண்ட் மேனேஜர் கோல்டில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டைமில் ஃபண்ட் மேனேஜர் கோல்டில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சமீப காலத்தில் அது சில்வரும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் நார்மலாகவே ஒரு 10% 15% லெவலுக்கு கோல்டும் ஒரு 5% அளவுக்கு சில்வரும் வச்சுப்பாங்க. குளோபல் ஈக்விட்டிஸ், அதாவது ஃபாரின் ஸ்டாக்ஸில் ஒரு 15-20% வச்சுக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஈக்விட்டிஸ் நல்லா பண்ணல. லாஸ்ட் இயர் ரொம்ப சுமாராக தான் பண்ணிச்சு. யூஎஸ் 23% ரிட்டர்ன் கொடுத்தது, சைனா 30% ரிட்டர்ன் கொடுத்தது, கொரியா 76% ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ இந்த கலவை அந்த குளோபல் ஈக்விட்டிஸ் 20% லெவலுக்கெல்லாம் போச்சுது இந்த பர்டிகுலர் ஃபண்டில். அந்த 20% எக்ஸ்போஷர் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், ஏன்னா குளோபல் ஈக்விட்டிஸ் நல்லா பண்ணிச்சு. ஒரு 30-35% லெவலுக்கு கடன் பத்திரங்கள், அதாவது டெட் செக்யூரிட்டிஸில் இருக்கும். இந்த டெட் செக்யூரிட்டிஸுமே பெரும்பாலும் ஹைலி ரேட்டட் AAA ரேட்டட் செக்யூரிட்டிஸ் தான் நிறையா இருக்கும். இது ஒரு ஸ்திரத்தன்மையை, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இதுல ஒரு 6% அளவுக்கு ரிட்டர்ன் வந்தாலும் கூட, 6-7% அளவுக்கு ரிட்டர்ன் வந்தாலும் கூட அது ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்காது. பெரிய இறக்கத்தையும் காணாது, பெரிய ஏற்றத்தையும் காணாது. அதுல இருந்து வர ஒரு 6-7% டெஃபினெட்லி அது டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இறங்குமுகமா இருக்கும்போது இந்த 7% அல்ல அதுக்கு மேலேயே சாத்தியம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமுகமாக இருக்கும்போது மட்டும்தான் டெட் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் அவ்வளோவா பிரகாசிக்காது. ரிட்டர்ன் ஒரு 5% நல்லா அதுக்கு கீழே கூட சில நேரங்களில் இருக்கும். ஸோ டொமஸ்டிக் ஈக்விட்டிஸ் இருக்குது. டொமஸ்டிக் ஈக்விட்டி நல்லா பண்ணலன்னா அந்த டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கோல்டு சில்வர் எக்ஸ்போஷர் இருக்குது. அதே டைமில் குளோபல் ஈக்விட்டிஸும் இருக்குது. அதுவும் டொமஸ்டிக் ஈக்விட்டிஸ் ஒருவேளை நல்லா பண்ணாத டைமில் குளோபல் ஈக்விட்டிஸ் நல்லா பண்ணுச்சுன்னா அதுவும் அந்த போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸை நல்லா பார்த்துக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோன்னா, இந்த வருஷமும் கூட 2026 கூட ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் கேட்டகரிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி
ஹைபிரிட் கேட்டகரியில் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதில் ஈக்விட்டி, ஆர்பிட்ராஜ், அப்புறம் டெட், இது 3 தான் இருக்கும். பர்டிகுலர்லி லாஸ்ட் 1-2 வருஷத்துல கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மல்டி அசெட் ஃபண்ட்ஸுக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சிச்சு. அதே மாதிரி யூஎஸ், சைனா மாதிரி மார்க்கெட்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸும் நல்லா இருந்ததுனால குளோபல் ஈக்விட்டிஸோட எக்ஸ்போஷரும் மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் இருக்கிறதுனால மல்டி அசெட்ஸோட முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கு. மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் நிறைய இன்ஃப்ளோவும் வந்திருக்கு. ஸோ நார்மலி ஒரு இன்வெஸ்டர் வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபண்ட் வேணும், நார்மலி ஒரே ஒரு ஃபண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு 4-5 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு எல்லாத்தோடையும் எக்ஸ்போஷர் ஒரே ஒரு ஃபண்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்சர் தான் இந்த டிஎஸ்பி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் எல்லாத்தோடையும் கலவை இருக்கும். இதனால ரிஸ்க்கும் ரிட்டர்னும் நல்லா பேலன்ஸ் ஆகிடும். ரிட்டர்னும் டீசெண்டாக இருக்கும், ரிஸ்க்கும் பெரிய லெவலுக்கு இருக்காது. ஸோ இந்த லெவலுக்கு பேலன்ஸ்டாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்கையும் ரிட்டர்னையும் மேனேஜ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். இதை பொறுத்தவரை டாக்ஸேஷன் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர், அதாவது 24 மாதம் முடிகிறது வரையிலும் இதுலேருந்து வர்ற கெயின்ஸுக்கு உங்கள் டேக்ஸ் பிராக்கெட் என்னவோ, உங்கள் டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அந்த ஸ்லாப் படி நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். அதாவது 30%னா 30% டேக்ஸ் கட்டணும். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அவங்க டேக்ஸ் ஸ்லாப் படி டேக்ஸ் பண்ணப்படும். 2 வருஷத்துக்கு கழித்து நீங்கள் விட்ரா பண்ணீங்கன்னா இதுலேருந்து வர்ற கெயின்ஸ் வந்து வெறும் 12% டேக்ஸ் கட்டினா போதும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு 24 மாதத்துக்கு அப்புறம் வெறும் 12% தான் டேக்ஸ். ஸோ ரிட்டர்ன்ஸ் டீசெண்டாக இருக்குது, ரிஸ்க்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடுது, டாக்ஸேஷனும் ரொம்ப கம்மி தான் ஒரு எஃப்டி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ஸ் பர்டிகுலர்லி இந்த கேலண்டர் இயர் 2026லையுமே கூட நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. இந்த ஃபண்டில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? புதுசாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரவங்க, நான் எஃப்டி தான் எனக்கு தெரியும், நான் எஃப்டியிலே தான் இதுவரையிலும் இருந்தேன், முறையாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த வயசுக்கு எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய ரிஸ்க்னால எடுக்க முடியாது. நீங்கள் ஈக்விட்டி நல்லா பண்ணுறதெல்லாம் சொல்லலாம், ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு 20% விழுந்ததுன்னா என்னோட ஃபண்டும் 20% 25% விழுந்ததுன்னா அந்த ரிஸ்க் என்னால் எடுத்துக்க முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வரேன், அதுக்கான முதல் படியாக நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த முதல் படியாக இந்த ஃபண்டு எடுத்துக்கலாம். இது ஒன்று. அப்புறம் நான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரேன், இப்போ இல்லைன்னாலும் எப்போனாலும் என்னால் ரிஸ்க் 100% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது, கொஞ்சமாக ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிற ஒரு இன்வெஸ்டரும் இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த இன்வெஸ்டரும் ஓரளவுக்கு அசெட் அலோகேஷன் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாப் விஷயம். எந்த இன்வெஸ்டருமே, ரிஸ்க் அப்படைட் ஜாஸ்தி இருக்கிற இன்வெஸ்டருமே இந்த பர்டிகுலர் கேட்டகரி, அதாவது மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் 10-15% 20% வரையிலும் அவங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸை வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அதில் இந்த டிஎஸ்பி மல்டி அசெட் ஃபண்டும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கலாம். அப்புறம் ரிட்டையர் ஆனவங்க, அதாவது இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கான செலவுன்னு ஒன்று இருக்குது, 5 வருஷம் கழிச்சு செலவுக்கு தேவைப்படுறதுன்னு இருக்குது. ஸோ ஒரு 5 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தேவையாக இருக்கிற காசை நான் எங்கே போடலாம் அப்படின்னு ஒரு சீனியர் சிட்டிசன் நினைச்சாருன்னா அந்த மாதிரி இன்வெஸ்டரும் இந்த பர்டிகுலர் டிஎஸ்பி மல்டி அசெட் அலோகேஷனில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த ஃபண்டில் வச்சுக்கலாம். ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈக்விட்டிக்குள்ள வரணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர், ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்களோட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கான தேவைக்கான காசு, இதையெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும், பெரிய லெவலுக்கு ரிஸ்க் இருக்காது. இது இந்த ஃபண்டை பற்றி டீட்டெயில்டாக உள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டுமே. எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணுது, இதோட நேச்சர் என்ன, யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் மட்டுமே தவிர இந்த ஃபண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஃபண்டை பற்றி ஒரு அலசி ஆராய்ச்சி கொடுத்துருக்கிற ஒரு தகவல் மட்டுமே.